ஓகே. ஸோ அங்க என்ன எடுத்தோம்னா செகண்டரி எடுத்தோம். வி காட் அ கீட்டோன் அண்ட் டசைல். அண்ட் கண்டினியூங் ஹியர் டெர்சரி எடுத்திருக்கேன். டெர்சரி எடுத்தோம்னா டிஎஸ் போட்டா ஐ கெட் ஓடிஎஸ் லைக் திஸ். அதுல டிஎம்எஸ்ஓ போட்டோம் அப்படின்னா அட்டாக் ஆயிருக்கும். ஓகே, திஸ் சல்ஃபைல் வில் கோ அண்ட் அட்டாக் தேர். ஸோ ஐ கெட் வாட் ஆக்சிஜன். சாரி, ஆக்சிஜன் வில் கோ அண்ட் அட்டாக் ஆக்சிஜன் சல்ஃபர், ரெண்டு மித்தாயில் குரூப் இப்படி வந்து நிற்கும். இதுக்கப்புறம் இஃப் ஐ கோ ஃபார் NaHCO3 ஐ கெட் அ ப்ராப்ளம் ஹியர். பேஸ் இருக்கு, ஐ ஹாவ் அ பேஸ், பட் வேர் டு ஐ ஹாவ் மை அசிடிக் ஹைட்ரஜன்? ஸோ நோ ரியாக்ஷன். Okay, so I'm not having a reaction in tertiary. அப்ப இது வரைக்கும் மட்டும் எனக்கு கிடைக்குது. That's all. Okay, so this is all about TSCM, right? And then I can go for MnO2. MnO2 oxidation. MnO2 is a very important reagent. I think 10th னு வச்சுக்கலாமா இதை? ஏற்கனவே சொல்லிட்டேனான்னு தெரியலையே, 9க்கு முன்னாடியே சொல்லியிருக்க மாட்டேன்ல. MnO2 is a new one. Okay, MnO2 will do only allylic oxidation. Will do only allylic oxidation. அதாவது I'll tell you one example. CH3 CH2 OH இப்படி ஒன்று இருக்கு. CH 2 CH டபுள் பாண்ட் CH2 CH2 OH, ரைட்டா? இந்த மாதிரி ரெண்டு இருக்கு. இப்போ எனக்கு செலக்டிவா இந்த OH மட்டும் பண்ணணும் அப்படின்னா நான் MnO2 போடுவேன். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் த அலைலிக், சாரி, அல்கீன் பார்ட். அல்கீனுக்கு அடுத்த கார்பனுக்கு பேர் தான் அலைலிக் பொசிஷன். ஓகே, இங்க பாத்தேன்னா அடுத்த கார்பன்ல OH இல்ல, அதுக்கு அடுத்த கார்பன்ல இருக்கு. சோ அப்போ இத டச்சே பண்ணாது, ஒன்லி செலக்டிவா இட் வில் டு அலைலிக் பொசிஷன் அலோன். சோ வாட் வில் பி மை ஆன்சர்? CH3 CH2 OH CH2 CH double bond CH2, and I'll get here CHO because it is what alcohol? It's a primary alcohol. Primary alcohol will be oxidized to what? Very simple. Primary alcohol will be oxidized to your aldehyde part. That's it. Okay, I hope till this MnO2 part is clear, right? ஸோ MnO2 செகண்டரி ஆல்கஹால் அஃப்கோர்ஸ் பண்ணும். இதே இடத்துல செகண்டரி ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா அது எனக்கு கீட்டோனா மாற்றும். டெஃபினட்டா டெர்ஷரி ஆல்கஹால பண்ண போறது இல்லை. தட் இஸ் ஐடியா ஆஃப் MnO2. ஓகே, நான் டபுள் பாண்ட்ஸ் பத்தி சொல்லிட்டேன், யாரெல்லாம் டபுள் பாண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் டாபிக் இஸ் ஆல்சோ ஓவர். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் periodic cleavage. Yeah, HiO4 10th reaction முடிச்சுட்டு அடுத்து 11th reaction HiO4. Okay, again I'm telling all this will be coming in your this chapter also, this carbonyl part also. Okay, HiO4 I think structure உனக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். HOOH நடுவில் அயோடின் இருக்கும். டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ, இதான் பாயிண்ட். ஓகே, ஐ டெல் யூ ஈஸி வே ஆல்சோ. ரொம்ப ஈஸி வே ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். ஏன்னா அதை ப்ராப்ளம்ஸ் தான் பண்ண முடியும். மெக்கானிசம் உனக்கு படிக்க மட்டுமே தவிர யூஸ்லாம் ஆகாது மெக்கானிசம் டெஃபினட்டா. ஓகே, விசினல் டயோல்ஸ், ரைட்டா? விசினல் டயோல்ஸ் தான் இந்த ரியாக்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் அ விசினல் டயோல். ஐ டேக் அ ஈஸி விசினல் டயோல். RCH, இங்க ஒரு CH CH2 போட்டா கரெக்டா வராது, எனக்கு கீழே OH போடணும். Okay, I'll take CH and I have this side another R group and I have a OH here and I have a OH here. Okay, I'll do like this. I'll remember like this. HiO4 பாத்தியா விசினல் டயோலா பாண்ட வட OH போடு, அவ்வளவுதான். I'll remember like this. பாண்ட வட சிங்கிள் பாண்ட வட OH போடு. Okay, listen carefully. OH போட்டா என்ன கிடைக்கும்? RCH OH OH plus RCH OH OH. அண்ட் உனக்கு தெரியும், இஸ் திஸ் காம்பவுண்ட் ஸ்டேபிள்? டெஃபினெட்லி இட்ஸ் அன்ஸ்டேபிள். ஒரு கார்பன்ல ரெண்டு இது இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இல்லையா, சிம்பிள் வாட்டர் மாலிகுல் ரிமூவல். ஒரு H உள்ள போய் ஒரு OH வெளியே, ஒரு H உள்ள போய் ஒரு OH வெளியே. ஸோ வாட் வில் ஐ கெட் தி ஆன்சர்? RCH டபுள் பாண்ட் O பிளஸ் RCH டபுள் பாண்ட் O. ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகே, வேற எதுவும் யோசிக்காத. பாண்டை உடைச்சேன் சார், நான் இங்க இருந்து ஒரு வாட்டர் எடுத்தேன், இங்க இருந்து ஒரு வாட்டர் எடுத்தேன். கரெக்ட் தான். பாண்டை உடைச்சு ஒரு OH போட்டு ஒரு OH போட்டு OHல இருந்து ஒரு வாட்டர் எடுக்கிறது தான் ஆன்சர். நீ அப்படி டைரக்ட் மெத்தடா போனாலும் எனக்கு ஓகே தான். பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அதை நான் பார்த்தோன்னே எனக்கு அதை இமேஜின் பண்ண முடியல. ஸோ அதனால நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். நீ இஷ்டம், வாட் எவர் இட் இஸ். மேட்டர் என்ன? பாண்டை உடைச்சு OH டேக் த வாட்டர் அவுட் சைட். அது நான் 2 ஸ்டெப்பா பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, 2 ஸ்டெப்பா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கண்டினியூஸா பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஸ்டெப்ல பண்ண நம்மளும் பழகிடுவோம். தட்ஸ் தி பாயிண்ட். ஸோ ஓகே, மெக்கானிசம் சொல்லி தரணுமா? சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். ஃபைன். Mechanism. Okay, so the mechanism of this part is, let's take யார் எடுத்துக்க போறோம்? vicinal diol. So I'll take what? R CH OH CH R OH. Okay, this is your idea and you're going to take what? mechanism எழுதுறனால கொஞ்சம் பெருசா எழுதிக்கோ. iodine double bond O IO4 இல்ல, அப்ப 3 பேர் இப்படி இருப்பான், ஒருத்தன் மட்டும் OH அப்படின்னு இருப்பான். இதான் பாயிண்ட். this is called per iodic acid. Okay, okay, this is the mechanism we are going to. லோன் பேர் டெஃபினட்டா அயோடின் சுத்தி டபுள் பாண்டோ இருக்கு. அப்போ அயோடின் டெல் பிளஸ் இருந்திருக்கும். அயோடின் போய் அட்டாக் பண்ணு. உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி அட்டாக் பண்ணா டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ வாட் வில் பி மை ஆன்சர்? கெஸ் இட்.
ஓகே, நான் இதை பாண்ட் லைன் எழுதிக்கிட்டா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கிறதுக்காக ஆர் இப்படி 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 OH OH போத் ஆர் சேம். ஓகே, ஆர் குரூப் நான் அப்படி எழுதிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ ஆர் ஆர் இப்படி. ஓகே, ஒரு OH இருக்கு, ஒரு OH தான் இப்போ அட்டாக் பண்ணிருக்கு, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு லோன் பேர் போய் அயோடின் அட்டாக் பண்ணிருக்கு. அப்போ அயோடின் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் இங்க, ரைட்டா? அயோடின் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. வேணும்னா நான் ரிங் மாதிரி எழுதிக்கிறேன், ஸோ தட் இன்னும் வசதியா இருக்கும். அயோடின் நடுவில் போட்டுட்டு ஓ சிங்கிள் பாண்ட் தானே, கிராஸா போட்டுக்கலாம். அயோடின் இப்படி போய் அட்டாக் பண்ணிருக்கு. டெஃபினட்டா இங்க H இருந்திருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருந்திருக்கும். உனக்கு தெரியும் H பாசிட்டிவ் சார்ஜ் தான், H வெளியே கொடுத்துட்டு வெளியே போயிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிடுறேன், அதெல்லாம் நான் எழுதல. ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு சொல்லிட்டேன் வீடியோல எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும் அது, ரைட்? ரிமைனிங் வாட் வில் பி தேர், இங்க O மைனஸ் இருக்கும். ஓகே, அந்த O மைனஸ் கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், OH ஆயிருக்கும். ஏன்னா இப்ப சொன்னேன்ல இங்க ஒரு H போச்சுல, அந்த H எங்க போயிருக்கும், அங்கதான் போயிருக்கும். அப்போ OH இங்க ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, O மைனஸ் ஆன விஷயம் OH ஃபார்ம் ஆயிருக்கும். ஆல் திஸ் ஷுட் பி விஷுவலைஸ் இன் த இமேஜினேஷன். ஓகே, டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ OH இந்த மாதிரி வந்து நிற்கும், ரைட்டா? யூ வில் கெட் திஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த லோன் பேர் இருக்கு, இவன் போய் சேம் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுவான். அதே மாதிரி O மைனஸ் ஆகும், அப்போ OH ஆகும். அப்போ அதையும் முடிச்சிடலாமா? Look at carefully. I'll be having R unit like this, O like this, O like this, and O attached with iodine. This O attached with iodine, and here I have OH already. I have OH already. Now another OH will be formed here, and one double bond O will be formed here. Okay, till now we arrived till now. Okay, no doubt in that. சரி, இப்போ ஜென்ரலா கார்பன்ல சொல்லுவேன், பட் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்து OH இருந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். அப்போ அப்படியே வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடு. ஓகே, அது எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னா உனக்கு தெரியும்ல, H பாண்ட் உள்ள போகும், OH பாண்ட் வெளியே வரும். So what you will get as an answer here, R carbon units, 2 carbon units, oxygen attached with an iodine, and iodine is having OH here. Now one double bond O will be there, and ஒரு OH போயிடுச்சு, இன்னொரு டபுள் பாண்ட் O மட்டும் இருக்கும். இந்த மாதிரி, ரைட்டா? இது வரைக்கும் வந்துடும். இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் வெரி சிம்பிள் ரிங் கிளீவேஜ். ஓகே, ரிங் கிளீவேஜ் மட்டும் நல்லா கவனி. ஸோ இங்க வாட்டர் மாலிகுல் வெளியே போயிருக்கு. ஓகே, யூ ஆர் கோயிங் டு டு ரிங் கிளீவேஜ். ஸோ வெரி சிம்பிள், this iodine bond will shift here, this bond will shift here, this bond will shift on the iodine. That's all. ஓகே, நம்ம பென்சின் ரெசனன்ஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிளீவேஜ். அப்போ என்ன வரும், நல்லா யோசி. இந்த பாண்டு உடஞ்சு போச்சு, இப்ப அப்ப அங்க பாண்ட் இல்ல, அப்ப R இருக்கு. ஓகே, பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இருக்கு O, இப்ப அங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுக்கும். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி, இது நல்லா இங்க போய் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, டபுள் பாண்ட் O, ரைட்டா? இந்த பாண்ட் இல்ல, சோ கட். பிளஸ் கீழே அதே மாதிரி R இருக்கு, இங்கிட்டு பாண்ட் இருக்கும், டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆயிருக்கும், ரைட்டா? பிளஸ் வெளியே என்ன போயிருக்கும், HiO3, I மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ், I மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாண்ட் I மேல தான் ஷிஃப்ட் ஆச்சு, அப்ப I மேல நெகட்டிவ் சார்ஜ். நான் அழிச்சிட்டு I மேல கூட போட்டு. ஓகே, பை ப்ராடக்ட் கேட்டான்னா டக்குன்னு யோசிக்கிறதுக்கு எப்படி சொன்னேன், ஐ 3 ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன், HI ஒரு I மேல மைனஸ், அவ்வளவுதான். விஷயம் கிடைச்சிச்சா? டபுள் பாண்டோ. நீ போய் உங்க மேல ஆன்சர் நீ பார்த்துட்டோ, இதான் வந்து டபுள் பாண்டோ, அவ்வளவுதான். ஓகே, ஸோ மெக்கானிசமும் உனக்கு தெரியும், டைரக்ட் மெத்தடும் உனக்கு தெரியும். நீ எதுல ஒண்ணுல ஃபிக்ஸ் ஆயிக்கோ, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாது, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட், எத்தனாவது போட்டுட்டு இருக்கேன்னு தெரியலையே, 11th section, it's open or oxidation. ஓகே, open or oxidation மெக்கானிசம்லாம் வேண்டாம், சிலபஸ்லயே இல்ல இது. பட் டைரக்டா டெரைவேட்டி கேட்டிருக்கான், இது எது ஓப்பன் ஏர் ஆக்சிடேஷன். நான் சும்மா ட்ரிக்காவே சொல்றேன், எழுதிக்கோ. CHOH ஒரு ஆல்கஹால் இருக்கு, ஓகே, ஒரு கீட்டோன் இருக்கும், R கீட்டோன் சொன்னனும், அப்போ R C டபுள் பாண்ட் OR. ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த பர்டிகுலர் பார்ட் டபுள் பாண்ட் ஓவா மாறிடணும். இந்த பர்டிகுலர் பார்ட் RRன்னு வச்சா உனக்கு புரியாது. I'll show it with the example. Okay, let's say you're having, ஒன்றும் இல்லை, செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனா மாறும். நீ இவ்வளவு தூரம் கூட படிக்க வேண்டாம், அதுவே லைட்டா மெக்கானிசம் மாதிரி தான் இருக்கும் அப்படி நான் எழுதுனேன்னா, சரியா? ஸோ யூ ஹேவ் அ செகண்டரி ஆல்கஹால் லைக் திஸ். ஓகே, யார் ரியேஜென்ட் தான் ரொம்ப முக்கியம். அலுமினியம் ஐசோப்ரோபைல், ட்ரை ஐசோப்ரோபைல் இது போடலாம், ஏன்னா Al3+, அப்போ 3 ஐசோப்ரோபைல். ஆர் அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு போடலாம். ஓகே, அதுவும் 3 டைம்ஸ். ஸோ இட் வில் லைக் O டெர்ஷரி பியூட்டாக்சைடு. ஓகே, அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு ஆர் அலுமினியம் ஐசோப்ரோபைல் த்ரைஸ், ரைட்? போத் ஆர் ரைட். ஓகே, இது ரெண்டு போட்டோம் அப்படின்னா I'll get answer like what, RC டபுள் பாண்ட் OR, அவ்வளவுதான். செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனா மாறுற ஆக்சிடேஷன் பேரு ஓப்பன் ஏர்.
இது என்ன ஸ்பெஷல்னா இந்த அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு யூஸ் பண்றது தான் இங்க ஸ்பெஷல். அதை எப்ப பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பா ஒரு கீட்டோன் யூஸ் பண்ணுவான். அதுதான் நான் எழுதினேன் ஃபர்ஸ்ட். அது மெக்கானிசத்துல காட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் விட்டேன். ஒரு மேபி இதுல ரொம்ப பெருசா ஆக்கல இந்த வீடியோ. ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் வேற பண்ணணும். இஃப் வி ஹேவ் டைம் இன் தட் கார்போனிக் காம்பவுண்ட் சாப்டர் அங்க வேணா நான் சொல்ல ட்ரை பண்றேன் மெக்கானிசத்தை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். யூ கேன் திங்க் ப்ராப்ளம்ஸ் டைரக்ட். ஓகே, குவிக்லி நான் சொன்னேன் டைரக்டா கேட்பான் அப்படின்னு. இதுதான். ஓகே, நீ பேரை பார்த்தே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐ டேக் த ரெட் கலர். நான் எழுத மாட்டேன். 1 second. Yeah. So quickly you can solve it. தெரிஞ்சா பாஸ் பண்ணி அடிச்சுட்டே போயிரு. அலுமினியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு, ஓப்பன் ஏர் ஆக்சிடேஷன், done. HiO4. What is the trick I told for HiO4? Break the bond, put OH and remove the water. And remove the water, you'll get double bond O. Remove the water, you'll get double bond O. That is the idea. Okay. So use that idea wisely. You'll get answer. அப்போ இங்க double bond O, இங்க double bond O. So you'll get answer like CH3, CH double bond O plus CH3, C double bond O, CH3. அந்த பாண்ட் உடைஞ்சிருக்கும். So you'll get an acetone and a formaldehyde. Sorry, acetaldehyde. Acetone, acetaldehyde. Option B is the right answer. Come on, next. இது நடத்தல ஸ்டில். ஓகே, இது அடுத்து கார்போனிலோட ஆக்சிடேஷன்ல தான் நடத்துவேன். SiO2 நடத்தல. லேட்டர் வேணா டீஸ் யூ கேன் சால்வ். டாலரன்ஸ் ரியேஜென்ட் இன்னும் நடத்தல. ஓகே, இப்போ நடத்தல மட்டும் தான் போட போறேன். சேம் PDF எடுத்து நான் திரும்பி சால்வ் பண்ணுவேன் ஆஃப்டர் பார்ட் 3 வீடியோ on it. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கமான் K2CR4. K2CR4 நமக்கு தெரியும். K2Cr2 O7 படிச்சிருக்கோம்ல, ரெண்டுக்கும் ஒரே ஆக்சிடேஷன் தானே. Cr is in +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். யாரெல்லாம் Cr இங்க பண்ண முடியும் +6 ஸ்டேட்? எத்தனால் பிரைமரி ஆல்கஹால் பண்ணலாம், ஐசோப்ரோபைல் செகண்டரி ஆல்கஹால் பண்ணலாம், டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால பண்ண முடியாது. எவன் மட்டும் தான் பண்ணுவான்? காப்பர் மட்டும் தான் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால பண்ணும். அலைல் ஆல்கஹால பண்ணலாம், நோ டவுட் இன் தட். ஓகே, அலைலுக்கு செலக்டிவா யாருன்னு கேட்டா MnO2, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்காக Cr6+ பண்ண முடியாதுன்னு கிடையாது. டெஃபினெட்லி இட் கேன் டூ தட் ஆல்சோ. 7th, so you will get ACD. Okay, all 3 correct answers. Right, next. Felling solution நடத்தல, and Tollens நடத்தல, Skiff நடத்தல, MnO2 நடத்திட்டேன். Okay, which are the following? MnO2 allylic. MnO2 you should think like what? Allylic. Okay. சரி, நான் கொஸ்டின் சால்விங் நான் வேணா பண்றேன். பட் நீ ப்ராப்பரா வீடியோ பார்த்துட்டு தான் இந்த கொஸ்டின் சால்விங் நீ பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, பாஸ் அண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நீ பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் செக் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும். MnO2 allylic. Is it an allylic? No, it's not an allylic. This is also not an allylic. ஏன்னா இந்த இடத்துல OH இருந்திருக்கணும். This fellow allylic. Option C is the right answer. D. Okay, option C is the right answer. MCPBA. கார்போனில்ல MCPBA. நீ வாட்டுக்கு MCPBA-னாலே சார் அல்கின் அதை வந்து ஈபாக்சிலா மாத்துவேன்னு யோசிச்சா தப்பு. கார்போனில்ல MCPBA-னா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், பேர் வினிகர் ஆக்சிடேஷன். And you have a recorded lecture for this. You can come and solve. I think இதே கொஸ்டின் நாங்க போட்டிருப்பேன். I use the same PDF for that also. Fine. 13th one. MnO2 allylic. MnO2 is allylic alcohol selectively. This is not an allylic alcohol. This is not an allylic alcohol. This is an allylic alcohol. D is also not an allylic alcohol. Option C is the right answer. And carbonyl peracid. So it is Bayer vinegar oxidation. You know that oxygen insertion. Okay, and here aromatic compounds we don't know. Still we didn't see aromatic compounds. And coming back here, tolerance we didn't learn. Here we have learned PCl3OH. என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியும். CH3 CH2 I'll get what? CH3 CH2 Cl substitution reaction. Oxidation இல்ல, substitution. Okay, A வராது. They are asking for oxidation. Nickel H2 reduction reaction. So B யும் வராது. அப்ப கண்டிப்பா C தான் ஆன்சர். அண்ட் உனக்கு தெரியும் bromine water. நான் சொல்லும் போதே சொன்னேன், bromine water is an oxidizing agent. நான் இந்த ரியாக்ஷன் ஸ்ட்ரீம்ல நடத்திருப்பேன். அப்போ oxidizing agent. அப்ப Br2Cl CCl4 oxidizing agent. Chlorine is an oxidizing agent. எப்படி சார் இவனுங்கெல்லாம் oxidizing agent சொல்றீங்க அப்படின்னா, simple. Electronegative atom. Electronegative atom will what? They will gain electrons. Am I correct or not? If they gain electrons, oxidizing agent they will correct. Oxidizing agent they will self reduce தானே. அப்ப electronegative atom will gain electron, so they will reduce themselves. They will reduce themselves, so they act as an oxidizing agent. That's it. Okay, come on, next. Third question we have what? H plus KMnO4. Assume it. H plus KMnO4. Okay, double bond. H plus KMnO4 and the second scheme ozonolysis, cleavage, oxidative cleavage ஞாபகம் வரணும்னு சொன்னேன். அதான் அந்த வேர்ட், அதான் அந்த ஹிண்ட்.
Okay, oxidative cleavage. அப்போ oxidative cleavageனா break the bond and put double bond O, CH2 double bond O plus CH2 double bond O. இப்படி மட்டும் போட்டு போயிட்டனா தப்பு, டெஃபினட்டா தப்பு. ஏன்னா உனக்கு தெரியும் KMNO4 will further oxidize it, will further oxidize and give what? HCOOH 2 times, and that will further oxidize into CO2. 2CO2 is the answer. For the first question, 2CO2 is the answer. Okay, I'm erasing it so that I'll get the space. Are you getting it clear? Okay, இப்படி தான் தூக்கணும் ஆன்சரை. என்ன ரீஜன் கொடுத்துருக்கானோ அதை பொறுத்து ஆன்சர் மாறும். ஸோ 2CO2 will be the answer. இங்க அதே மாதிரி பிரேக் த பாண்ட், இங்க ஆல்டிகைட் வரும் CHO, இங்க ஃபார்மிக் ஆசிட் வரும். ஆல்டிகைட்னா திரும்பி ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகும். அப்ப ஆன்சர் டைரக்டா போட்டுட்டா ஆசிட் கிடைக்கும். பிளஸ் ஃபார்ம் ஆல்டிகைட் கிடைச்சா ஃபைனல் ஆன்சர் CO2 தானே. ஃபார்மிக் ஆசிட் அதுக்கப்புறம் CO2, அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு. ஸோ போட்டுடலாம் இப்படி. இங்க கவனி, இங்க உடையும். அப்போ டபுள் பாண்டோ கீட்டோன் வந்துருச்சு, ரியாக்ஷன் நின்றும் கீட்டோன்ல. இங்க CH ஆல்டிகைட் வரும். அப்ப ஃபர்தர் ஆல்டிகைட் என்னவா மாறும்? ஆசிடா மாறும். அப்போ அதை கவனிச்சுக்கணும். அது ஒரு ஆசிட், இங்க ஒரு ஆசிட் இருக்கு, ரைட்டா? ரைட். இங்கே உடைச்சிருவோம். ஏன்னா எல்லா டபுள் பாண்டும் உடைக்கும்ல. டெர்மினல்ல இருந்தா அது கண்டிப்பா என்னவா மாறும்? CO2. அப்ப CO2 முடிச்சிட்டேன். ஏன்னா ஃபார்மிக் ஆல்டிகைடா மாறும், ஃபார்ம் ஆல்டிகைடா மாறும், அது ஃபார்மிக் ஆசிடா மாறும், இதான் மாறும், ரைட்டா? இந்த பக்கம் this one we have to finish it. இது எப்படி இருக்கு இப்போ? we have a group like கார்பன் மட்டும் கவுண்ட் பண்ணுவோமா? 1 2 3. இந்த பக்கம் ஒரு ஆல்டிகைடு, இந்த பக்கம் ஒரு ஆல்டிகைட், கரெக்டா? அது மட்டும் போட்டுக்கிறேன். 3 கார்பன்ஸ். I am not filling it the H and all guys. Okay, தப்பு நினைச்சிராத. 3 கார்பன். இந்த பக்கம் ஒரு ஆல்டிகைட், அந்த ஆல்டிகைட் ஆசிடா மாறிடும். இந்த பக்கம் இருக்கிற ஆல்டிகைடும் ஆசிடா மாறிடும். That's all. This is my answer. 3 கார்பன், இந்த பக்கம் 2 ஆசிட், டயலிக் ஆசிட். That's it. I hope I'm clear to you. Okay, you can just zoom it and check it. This side one aldehyde part, this side one aldehyde part. Aldehyde will further get oxidized into acid part. That's what I wrote here. Okay, come on, listen. We'll do it next problem. Break this. Aldehyde will convert to acid. Ketone. ரெண்டு பக்கம் இருந்தா அது கீட்டோன் தான். அங்க ஹெச் இல்ல. அவ்வளவுதான். ஹெச் இல்ல, அப்ப அது கீட்டோன். ஹெச் இருக்கா? ஆல்டிகைடு. ஆல்டிகைடுனா ஆன்சர் ஆசிட். ஓகே, அப்ப ஒரு கார்பன் ஆசிட், இங்க ஒரு கார்பன், நாங்க ஆசிட். சோ வாட் இஸ் தி ஆன்சர்? CH3COOH is the answer. That's all. Okay, come on here, this side. Break the bond. Aldehyde aldehyde என்ன ஹெச் இருக்கு, ஹெச் இருக்கு. aldehyde 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 ஆசிட் ஆசிடா மாறும். அப்ப எப்படி எழுதுவேன்? I'll draw like this. COOH COOH ஆசிட். அவ்வளவுதான், முடிஞ்ச ஆன்சர். come on, இங்க break the bond. ketone ஏன்னா இங்க ஹெச் இல்ல, இங்க aldehyde. okay, அப்போ கவனமா எழுது. write like this. you will have an acid here. aldehyde will convert into acid part, and this fellow will be the ketone part itself. That's all. This is the answer. Okay, come on here. Both are ketone parts. That's it. You have a double or a methyl group, double bond O, double bond O. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஹீட் வேற பண்ணிட்டேன். ஓகே, ஹீட் பண்ணா அதுல CO2 டீகார்பாக்சிலேஷன். அப்ப ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆசிட்ல இருந்து டீகார்பாக்சிலேட் பண்ணிருக்கான். அதான் லாஜிக் அங்க. ஓகே, சோ வில் திங்க் லைக் தட், பாசிபிளி. ஃபைன். சோ எப்படி ஆசிட் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம்? அப்ப இங்க ஒரு ஆசிட், இங்க ஒரு ஆசிட், ரைட்டா? இப்படி இருக்கும். COOH COOH பிளஸ் கீழேயும் அதே மாதிரி இப்படி அந்த கார்பன் ஒரு COOH ஆயிருக்கும், இந்த கார்பன் ஒரு COOH ஆயிருக்கும். இதை ஃபர்தரா ஹீட் பண்ணிட்டான். டெஃபினட்டா ஹீட் பண்ணா அப்படின்னா CO2 வெளியே போயிருச்சு. அப்ப CO2 வெளியே போயிருச்சுன்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கும். ஸோ வாட் யூ வில் கெட்? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு பக்கம் தான், ரெண்டு பக்கமும் டீகார்பாக்சிலேட் பண்ணிடாத, ஒரு பக்கம் தான். ஸோ இப்போ இப்படி கட் ஆயிருச்சு அப்படின்னா யூ வில் கெட் சம்திங் லைக் CH3COOH. ஓகே, இதே மாதிரி கீழே அப்போ 2 molecules ஆஃப் CH3COOH கிடைச்சிருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட். இது வெறும் ஹீட்லாம் பண்ணல. ஸோ பிரேக் இட். aldehyde 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 aldehyde. So you will get a big acid. You will get a very big acid. Look at carefully. You're breaking this. Okay, so listen, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும், ஏன்னா ரெண்டு இடத்துல பிரேக் ஆகுது இல்லையா? ஓகே, I'll draw it. You can also try it. இங்க இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கு, மித்தது ரிங்ல இருந்து கட் ஆயிடுச்சு. அதான் நீ தூக்கணும், கரெக்டா? அப்போ இங்க ஒரு ஆசிட், இங்க ஒரு ஆசிட். ஸோ இட் இஸ் COOH அவ்வளவுதான், ஒரு ப்ராடக்ட். அப்புறம் இது எல்லாமே கனெக்ட்ல தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு ஆசிட், இங்க ஒரு ஆசிட். மேபி நான் பிங்க்ல வச்சுக்கிறேன் அந்த ஆசிட் பாயிண்ட்ஸ். ஆசிட். அப்ப அதை மட்டும் தூக்கு. யூ வில் ஹேவ் this COOH அவ்வளவுதான். இப்படிதான் தூக்கணும். ஓகே, ஐ ஹோப் you understood it clear. So CH2 COOH. That's all. இதுதான் ஆன்சர். ஓகே, இங்க அதே மாதிரி பண்ணிடலாமா? இது கீட்டோனிக் யூனிட், ஏன்னா ஹைட்ரஜன் இல்ல. இங்க ஹைட்ரஜன் இருக்கு. it has a hydrogen guys. it has a hydrogen. அப்ப break it. Okay, so break it னா you will have like this. இந்த ரிங் ஒண்ணுமே இல்ல.
அங்க ஆனா டபுள் பாண்டோ இருக்கு, இங்கேயும் டபுள் பாண்டோ இருக்கு. ரைட்டா? இந்த இடம் பிரேக் ஆயிடுச்சு. அப்ப பிளஸ் அவ்வளவுதான். அந்த யூனிட் தனி, இந்த யூனிட் தனி. ரைட்டா? பிளஸ் என்ன கிடைக்கும் உனக்கு? அந்த பக்கம் யூ வில் ஹேவ் ஆல்டிஹைட் 1 2 ஆசிட். ஸோ அவ்வளவுதான். சேம் ப்ராடக்ட் லைக் திஸ் COOH COOH. ஓன் கம்ஃபர்டபுள்ல வரைஞ்சுக்கோ, பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த கரெக்டா கவுண்ட் பண்றியான்றது தான் முக்கியம். ஓகே ஓகே, கேன் யூ டூ திஸ் இஸ் DPP? ஒரே ப்ராப்ளம் நான் திருப்பி போட்டுட்டு இருக்கேன். ஓகே, கம் ஆன். ரிவர்ஸ் ரெட்ரோசிந்தசிஸ். ஆன்சர் கொடுத்துட்டான், கொஸ்டின் கேட்கறான். ஓகே, they gave the answer MECOOH. இது ஒன்னு மட்டும் தான் வருதான். அப்ப ரெண்டு பக்கமும் அது மட்டும் தான் இருந்திருக்கணும், அவ்வளவுதானே. அப்ப COOH வந்திருக்குன்னா ஆல்டிகேட். ஒன்னு சிம்பிள், ஆசிட் இருக்குன்னா அந்த பக்கம் ஆல்டிகேட். ஆல்டிகேட்னா உடனே நீ எப்படி யோசிக்காத, ஆல்டிகேட்டுக்கு முன்னாடி டபுள் பாண்ட் இருந்திருக்கும், டபுள் பாண்ட்ல CH இருந்திருக்கும். அப்ப CH டபுள் பாண்ட் CH, CH3 CH3, இவ்வளவுதான் ரெட்ரோ. இப்ப நான் யோசிச்சேன்னா இது உடஞ்சு ஃபர்ஸ்ட் ஆல்டிகேடா மாறும், அந்த ஆல்டிகேட் ஆசிடா மாறும். அப்ப கரெக்ட் ஆன்சர் MECOOH. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அப்ப சேர்த்துரு. இப்பயே உனக்கு லாஜிக் புரிஞ்சிருக்கும். சேர்த்து டபுள் பாண்ட் போட்டுரு, அவ்வளவுதான். இது உடஞ்சா கீட்டோன் கிடைச்சிருக்கும். தட்ஸ் ஆல். ஓகே, சோ டி. ஓ, இப்படி ஒரு ரிங் கொடுத்துருக்கானா? இப்படி கொடுத்துட்டு கேக்குறான்னா இன்ட்ரா மாலிகுலர் உள்ளக்குள்ளே உடஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ இது இப்படி ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா எத்தனை பாண்ட்? இங்க ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா, இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஓகே ஓகே ஓகே, அவ்வளவுதானே லாஜிக். அவங்க 2 பேரும் சேரு, எங்க டபுள் பாண்டோ இருக்கோ அங்க சேர்த்து டபுள் பாண்ட் போடு, அவ்வளவுதான். அப்ப ரிங்க மட்டும் கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 6 மெம்பர் ரிங். சோ நீ அப்படியே வரையணும்னு இல்ல, நீ என்ன பண்ணு, ஒரு 6 மெம்பர் ரிங் 2 எங்கேயும் போட்டு அது ஜாயின் ஆகிற இடத்துல டபுள் பாண்ட் போட்டுரு. இது உடஞ்சா அப்ப இதான் ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் ஆல், தட் இஸ் த லாஜிக். ஓகே, எங்கெங்கெல்லாம் டபுள் பாண்டோ இருக்கோ அதை சேர்த்து டபுள் பாண்ட் போட்ட அப்படின்னா உன்னோட ரெட்ரோ ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஓகே, ஒரு பக்கம் அசிட்டோன், ஒரு பக்கம் எத்தனாயிக் ஆசிட். அப்போ ஒரு பக்கம் என்ன இருந்திருக்கு அவனுக்கு? எத்தனாயிக் ஆசிட் நீ வரைஞ்சு பாரு. CH3 C டபுள் பாண்டோ OH. இந்த பக்கம் அசிட்டோன் CH3 C டபுள் பாண்டோ CH3. அப்ப டபுள் பாண்டோ வர யூனிட்ல நீ என்ன போட போற? you are going to link it and you are going to add it with what? A double bond system. So link பண்ணிக்கோ. CH3 C CH3 இப்படி வரைஞ்சிட்டேன் இந்த this fellow acetone. ஓகே, இவனை அதே மாதிரி I have to draw, but I have to put double bond in between. ஓகே, C ஆசிட் வந்திருக்கு, அப்ப கண்டிப்பா அங்க என்ன இருந்திருக்கும்? H இருந்திருக்கும். அவ்வளவுதான், முடிச்சிரு. HCH3. That's it. நீ டபுள் பாண்ட் போடு, கார்பன் கவுண்ட் கன் பண்ணு, டெட்ரா வேலன்சி, அப்ப அங்க ஒரு H இருக்கும் அப்படின்னு யோசிச்சாலும் ஓகே, இல்ல இப்படி யோசிச்சாலும் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா. I'll reduce the thickness of the slide. Okay. Alkaline KMNO4. Alkaline KMNO4னா பேயர்ஸ்னா என்ன பண்ணுவாருன்னு உனக்கு தெரியும். பாண்டை உடைச்சு they will give OH on both the sides, hydroxylation reaction. But what hydroxyl? That is very important. Sin. Both the hydroxyl will group add on the same sideன்றது தான் எனக்கு அங்க பாயிண்ட். அப்போ OH இப்படி ஒரு பிளேன்ல போட்டா இன்னொரு OH அதே பிளேன்ல போட்டோம், அவ்வளவுதான். MCPBA. MCPBA ஞாபகம் இருக்கா? பெராசிட் இன் ஆல்கீன் ஈபாக்சைடு. ரைட்டா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு ஈபாக்சைடு கிடைக்கும். கரெக்ட்டா? ஈபாக்சைடு ஹைட்ரோலைஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு ஞாபகம் H போய் அட்டாக் பண்ணி இது ஃபார்ம் ஆக போகுது. அப்போ ஒரு பிளேன்ல இருக்கும், இன்னொரு ஆன்டி கிடைக்கும். தட்ஸ் ஆல். சேம் ஆன்சர் வி கேட்டிருக்கான். ஓகே, நீ கரெக்ட்டா அது ஆன்டி டயால் சின் டயால் கெஸ் பண்றியானே, அவ்வளவுதான். MCPBA மட்டும் போட்டா ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகும். break the double bond and put the epoxide form, முடிஞ்சு. So you will get a ring O like this. That's all. Okay, now look at carefully. We'll go to the next problems. You can itself try. I think you're trying out own also. MCPBA, I'll do like this. I have a methyl here. Okay, don't worry about it. அது நமக்கு தேவையே இல்லை, சரியா? And sorry, டபுள் பாண்ட் உடைஞ்சிருக்கும், உடைஞ்சு ஈபாக்சைடு ஃபார்ம் ஆயிருச்சு MCPBA-ல. ஓகேவா? both are symmetrical. ஹைட்ரோலிசிஸ் நீ எங்க வேணா பண்ணிக்கோ. அப்ப I'll get an alcohol very simply. A methyl group like this. Okay, right? OH, methyl. ஓகே ஓகே ஓகே, வேணும்னா இந்த மித்தைல வச்சு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ப்ரெடிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மித்தைல் அபோவ் த பிளேன் இருக்கு. அப்போ இந்த ஃபார்ம் ஆன ஈபாக்சைடு ஒரு சேஃப்டி ஜோனுக்காக எங்க ஃபார்ம் ஆயிருக்கும்? ஓகே, இட் மைட் ஃபார்ம் பிலோ த பிளேன், அப்படியா இருக்கலாம். ஆர் யூ கெட்டிங் இட் கிளியர்? சோ நவ தட்ஸ் தி ஆன்சர். யூ கேன் கோ ஃபார் தட். ஒரு OH இங்க, எப்படியும் ஆன்சர் ஒன்று தான், பிரச்சனை இல்லை. ஒரு OH இங்க,
ஒரு மித்தைல் குரூப் வெளியே. That's all. That is your இது ஆன்டி டயால் ஃபார்ம் ஆகும். MCPBA ஹைட்ரோலிசிஸ் இங்க டயால் முடிச்சு விட்டுரு. ஆன்டி டயால். Answer is what? Anti diol. Okay, break the bond. Okay, you will get one side OH here and one side OH here. That's it. Okay, first epoxide form I continuation. Right, same guess it. Everything is same. KMNO4. Okay, this question. AG. Okay, இது AG2O இதுவும் ஒரு epoxide formation தான். ஒண்ணும் இல்ல. It's controlled epoxide. அதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷன் நடக்காது. You will just have C single bond C, O and the மித்த இருக்கிற groups எல்லாமே. That's all. இது ஒரு epoxide ring formation தான். Nothing more than that. Okay. CH3, CH2, CH2OH, it's a primary group, right? KMNO4 OH minus போடுறாங்க. KMNO4 OH minus கோல்டுன்னு போடல, சரியா? ஸோ எனிவேஸ் பிரைமரி தானே, பிரைமரி இப்போ KMNO4 OH minus போட்டாலும் அந்த ஆக்சிடைஸ் தான் பண்ண போகுது. ஓகே, பிரைமரி எப்போனா ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைட்ல KMNO4 திரும்பி போடும்போது ஆசிட் கிடைச்சிரும். ஃபைனல் ஆன்சர் இஸ் ஆசிட், ஆசிட் ஒன்லி. ஓகே, CH2, sorry, not CH2, COOH. You'll get what? COOH. அந்த பேசிக் மீடியத்தை நீ மதிக்கணும்னு நினைச்ச அப்படின்னா ஓகே, அப்ப என்ன போடுவ? CH3 CH3 CH2 COO minus because it will give the H plus, so it will form COH minus. That's all. Acid mediumல definitely it will get the acid, same acid, but acidic formல இருக்கும். CH3 CH2 COOH is the answer for this particular. இது யாரு போட்டாலும் சரி acidic மீடியத்துல அதை செக் பண்றதுக்கு தான் கேட்டிருக்கான். பேஸ் மீடியம் போட்டா O minus என்னன்னு உனக்கு தெரியுதானே? ஓகே, இட்ஸ் அ செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் நீ என்ன ஸ்ட்ராங் போட்டாலும் ஆசிட் எல்லாம் கொடுக்காது, கீட்டோன்ல நின்று போயிடும் ஆன்சர். அப்ப C double bond CH2 CH3 ஆன்சர் செகண்டரி டு கீட்டோன். ஓகே ஓகே, எங்கேயா பார்த்தோமா கோலின்ஸ் அந்த மாதிரி ரீஜன்ஸ். ஓகே, அப்போ நான் எங்கே சொன்னேன் தெளிவா, அவனுங்க டபுள் பாண்டை டச்சே பண்ண மாட்டானுங்க. டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு வேலையே கிடையாது. தே கேனாட் டூ இட். யாரால பண்ண முடியும்? KMNO4 இங்க போறியா, தாராளமா KMNO4 என்ன பண்ணும்? பாண்டை உடைச்சு டைஹைட்ராக்சிடேஷன் ரியாக்ஷன் நடத்தும், இல்லனா ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் நடத்தும் H பிளஸ்ல போட்ட அப்படின்னா. ஆனா இவனுங்களால அது தொடவே முடியாது. சிம்பிளா இருக்கிற ஆல்கஹாலை மட்டும் பண்ணிட்டு போவானுங்க. ஓகே, சோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான். ஓகே, so you have to think like it is not touching the rest of the thing, so you will be having CH2 டபுள் பாண்ட் CH அப்படியே இருக்கு, மிச்சம் இருக்கிற CH2 thrice அப்படியே இருக்கு. இடம் இல்லாதனால விக்கி எழுதிக்கிறேன். It will convert primary to CHO. பிரைமரினால it will convert to what? Aldehyde part. That's all. ஓகே, சரி, இது ஸ்ட்ராங் ஆசிடா மாத்துமானா அதான் ஸ்ட்ராங் இல்லைன்னு நமக்கு தெரியுமே, அப்ப ஆல்டிஹைடா மட்டுமே மாத்தும். That's all. இங்கேயும் அதே தான், டபுள் பாண்ட் டச் கூட பண்ணக்கூடாது. C6H5CH டபுள் பாண்ட் CHCHO. This is your answer. Okay, again PCCCH2Cl2. PCCCH2Cl2 இதே மாதிரி எங்கேயோ சொன்ன மாதிரி ஞாபகம். அதுக்கு பேரு சார்டனா ஸ்டாரனா ஏதோ ஒன்று சொன்னேன். ஓகே, அது ஒரு நீ போய் சாரட் ரியேஜென்ட். ஓகே, அவரை தான் பண்ணிருப்பாரு. PCC எடுத்து ஒரு சால்வெண்ட்ல போட்டிருப்பாரு. ஓகே, தட்ஸ் இட். அப்போ யூ ஹேவ் டூ திங்ஸ், ஒன் இஸ் பிரைமரி, ஒன் இஸ் செகண்டரி. பிரைமரி செகண்டரி பண்ணாதுன்னு நான் சொல்லலையே, அது கண்டிப்பா பண்ணும். டபுள் பாண்டா பண்ணாதுன்னு தான் சொன்னேன். அப்ப ரெண்டுமே ஆன்சர் கொடுக்கும். CH3 C டபுள் பாண்டோ CH2 CH2 CHO. இது ஆல்டிஹைட் கொடுக்கும், கீட்டோன் கொடுக்கும். தட்ஸ் ஆல். இங்கேயும் அதே மாதிரி தான், இது பிரைமரி, இது செகண்டரி. சோ ஆன்சர் கெஸ் பண்ணிடுவேல எழுதுறதுக்கு முன்னாடியே. டபுள் பாண்ட் O கீட்டோன், இங்க CHO ஆல்டிஹைட். ஓகே, MnO2 வந்துருச்சு. MnO2 allylic ஞாபகம் வச்சுக்கணும். MnO2 is what? Allylic. ஓகே, சோ allylic பொசிஷன் டபுள் பாண்ட் நெக்ஸ்ட். எஸ், டெஃபினெட்லி இட் will do. CH2 டபுள் பாண்ட் CH CHO is the answer. And MnO2 acetone again allylic எங்க இருக்குன்னு பாரு. எங்க இருக்கு? இன்னும் அலலிக்கே இல்ல. ஓ, இருக்கு இருக்கு இருக்கு. பென்சீன் ரிங் டபுள் பாண்ட் தானே. ஓகே, பென்சாலிக்கும் கிட்டத்தட்ட அலலிக்கோட ஒரு பார்ட் ஆஃப் யூனிட் தானே, பட் பென்சாலிக். ஓகே, இந்த டபுள் பாண்டுக்கு அடுத்த கார்பன்ல இருக்கிற OH, அப்ப இவனை மட்டும் தான் பண்ணுவான், இவனை டச் கூட பண்ணக்கூடாது. அதான் ஐடியாங்க. ஓகே, CH3O CH3O you have a ring. ஓகே, அண்ட் இங்க இது செகண்டரி. நோட் பண்ணிக்கோ, செகண்டரி. அப்ப என்ன மாறிடும்? கீட்டோன். And the remaining part will be there as such. CH2 இடம் இல்லாதனால இப்படி எழுதுறேன். CH2OH. That's all. That is the idea. HiO4. Do you remember HiO4 idea? Break the vicinal part. OH, OH, remove water. Remove water. அவ்வளவுதான். So what you will get the answer here? MECH double bond. Okay, I'll erase it. நீ கரெக்டா பார்த்து எழுது. Break it. OH here, OH here. Okay, so OH from here, H from here, so double bond. So MECH double bond plus inge OH
H. So you'll get what? Formaldehyde. H, C, H, double bond O. That's it. Stop it. அதுக்கப்புறம் reaction நடக்காதீங்க. Okay, HiO4 same. Break the bond. You will have removal of water. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? Double bond O, double bond O. அவ்வளவுதான். Okay, நீ ஒரு செஞ்சு பார்த்தாலும் உனக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. Are you getting it clear? Next. H இருக்கான்னு பாத்துக்கோ இதுல. H இருந்துச்சோ? H of course. H இருந்துச்சு அப்படின்னா அப்போ உனக்கு aldehyde கிடைக்கும். இங்க you will be having H. H. கீட்டன் கிடைக்காது. ஓகே, அதையும் நோட் பண்ணிக்கோ. H இருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் இங்க இதுதான் விசினல் பார்ட். அடுத்தடுத்த கார்பன்ல இருக்கும். ஓகே, அதை தொட கூட கூடாது. விசினலை மட்டும் தான் நீ பண்ணணும், பக்கத்துல இருக்கிறத பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ என்ன சொல்லி கொடுத்தேன்? OH, OH, ரிமூவ் த வாட்டர், ரிமூவ் த வாட்டர். ஸோ யூல் கெட் வாட் திஸ் சைட் உனக்கு அது அப்படியே இருக்கும். OH, CH2, CH2, CH இருந்துச்சா? ஸோ யூல் ஹேவ் வாட்? CH, டபுள் பாண்ட் O. ஓகே, பிளஸ் அந்த பக்கம் ஃபார்மாலிட்டிகேட் ஃபார்ம் ஆயிருக்கும். HCHO. தட்ஸ் ஆல். யூ காட் தி ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டானுங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாதான் நான் அந்த டைரக்ட் மெத்தடை யூஸ் பண்ணாம நான் சொன்ன மெத்தட்லயே பண்ணுவேன். டபுள் பாண்ட் ஓ போட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுவேன். நல்லா கவனி. ஒருக்க நான் செஞ்சு காட்டுறேன், அடுத்து நீ யோசிச்சு பாரு. யூ வில் பிரேக் திஸ். அப்ப டெஃபினட்டா இங்க OH வரும், இங்க OH வரும். இந்த டெர்மினல்ல OH தான் உனக்கு ஆன்சர் தெரியும். HCHO தான் சார் கிடைக்கும் அப்படின்னு முடிச்சிரு. ஒரு ஆன்சர் HCHO. இந்த பக்கம் வா. இந்த பக்கம் உனக்கு என்ன இருக்கு? யூ ஹேவ் அ OH here. ஓகே, அகெயின் யூ வில் பிரேக் இட் ஹியர். இந்த பக்கம் பிரேக் ஆகும்போது இன்னொரு OH போடுவோம்ல. ஸோ அப்போ இங்க என்ன இருக்கும் லாஜிக்கா பேசினேன்னா அதை உடஞ்சிருச்சு. இமேஜினேஷனுக்கு இப்படி வச்சுக்கோ. CHOH இப்படி இருக்கும். ஓகே, பிளஸ் இந்த பக்கம் என்ன இருக்கும்? CH டபுள் பாண்டோ. ஏன்னா இங்க OH வாட்டர் வெளியே போய் டபுள் பாண்டோ CH3. இந்த ஆன்சர் உனக்கு வந்துடும். இதுக்கப்புறம் தான் இங்க வாட்டர் ரிமூவ் பண்ற கான்செப்ட். வாட்டர் ரிமூவ் பண்ற கான்செப்ட் நடந்துச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? எனக்கு I'll be having what? ஆக்சுவலி எனக்கு சாரி, OH ஏற்கனவே இதுல ஒரு OH இருந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். OH ஏன்னா பாண்டே கம்மியா இருக்கு பாரு. 1 2 3 4 இப்பதான் கரெக்ட். ஒரு வாட்டர் வெளியே போகும். வாட்டர் வெளியே போச்சுன்னா என்ன கிடைக்கும்? I'll get what? H C double bond O. C like HC double bond O. இந்த OH போயிருச்சு, மிச்சம் ஒரு OH இருக்கு. ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு நோட் டவுன் திஸ். ஓகே, இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா தான் ஐடியா வரும். ஓகே, ரைட். ஸோ வில் டூ another reaction and we'll check it out. Break it. உனக்கு தெரியும், it will convert into HCHO. Sorry, CHO. Plus break here, you will be having already one OH இங்க ஆட் பண்ணது. இங்க பிரேக் பண்ணும்போது ஒரு OH. ஆக மொத்தம் 1 2 3. இந்த ரெண்டு OH வாட்டர் வெளியே போயிரு, மிச்சம் ஒரு OH இருக்கும். அப்போ you will get acid there. அப்போ HCOOH acid. பிளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க ஒரு OH ஆல்ரெடி இருக்கு, இப்போ ஒரு OH ஆட் பண்ண 3 OH இருக்கும். அப்போ again I'll get what? Acid there. HCOOH. பிளஸ் டெர்மினல்ல ஒரு OH தான் இருக்கும். I'll remove the water. I'll get what? HCHO. That's all. I'll get 2 formic acid. I'll get 2 formaldehyde here. I hope the concepts are clear to you. Okay, this is how you have to do things also, right? So SCO2 is not there. Yeah, the rest I'll take it in the next class and I'll post as a video. Thank you.